NCERT Grade 12 Chapter 2 Solutions உடைய book back answer பார்த்துட்டு இருக்கோம். Question number 2.21 Two elements A and B form compounds having formula of AB2 and AB4. When dissolved in 20 gram of benzene, 1 gram of AB2 lowers the freezing point by 2.3 Kelvin, whereas 1 gram of AB4 lowers it by 1.3 Kelvin. The molar depression constant for benzene is 5.1 Kelvin kilogram mole inverse. Calculate atomic masses of A and B. ஸோ அட்டாமிக் மாஸ் கேட்டிருக்காங்க. இங்கே ஃப்ரீசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முதல் ஃப்ரீசிங் பாயிண்டுடைய ஃபார்முலா எழுதிடலாம். சேஞ்ச் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், அதாவது டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் தட் இஸ் ஈக்குவலான கேஎஃப் இன்ட்டு எம் மொலாலிட்டி. ஸோ மொலாலிட்டியை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸோ டெல் டிஎஃப் தட் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் இன்ட்டு மொலாலிட்டி எழுதிக்கலாம். வெயிட் ஆஃப் அ solute B divided by molar mass of solute B into 1000 and into weight of a solvent. solvent இங்கே பென்சீன். ஸோ சால்வெண்ட் நம்ம யூஸ்வலாக A அப்படின்னு கொடுப்போம். இந்த ஃபார்முலா தான். இப்போ ரெண்டுக்குமே இதை என்ன பண்ணுங்க, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரெண்டு விதமான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களே. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். AB2 எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க? 1 கிராம் ஆஃப் AB2 ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நமக்கு என்ன வருது? 2.3 கெல்வின். அப்போ 2.3 தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதில் நம்ம மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ மோலார் மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? KF இன்ட்டு WB இன்ட்டு 1000 டிவைடட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் பாயிண்ட் இன்ட்டு வெயிட் ஆஃப் அ சால்வெண்ட்டு. ஸோ இதான் ஃபார்முலா. இப்போ ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். மோலார் மாஸ் ஆஃப் AB2 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? கேஎஃபோட வேல்யூ 5.1 இன்ட்டு வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் 1 கிராம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 1 இன்ட்டு 1000 டிவைடட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 2.3 கெல்வின் இன்ட்டு வெயிட் ஆஃப் சொல்யூட் வந்து 20 கிராம். இப்போ இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 110.87 வருது. ஸோ 110.87 ரைட். ஸோ இதே மாதிரி MAB4 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு அதே தான் 5.1 இன்ட்டு அதுவும் என்ன பண்ணுறாங்க? 1 கிராம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 1 இன்ட்டு 1000 டிவைடட் பை டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க? 1.3 கொடுத்துருக்காங்க. ஸோ 1.3 இன்ட்டு 20 கிராம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 196 கிராம் வருது. ஸோ 196 கிராம். ஓகே, இப்போ மோலார் மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. AB2க்கும் கண்டுபிடிச்சாச்சு, AB4க்கும் கண்டுபிடிச்சாச்சு. மோலார் மாஸ்ன்றது எப்படி இருக்கும்? A ப்ளஸ், அதாவது ஒரு ஏவோட மாஸ் ப்ளஸ் 2 பியோட மாஸ் தட் இஸ் ஈக்குவல்டுனது நமக்கு 110.87. அதே மாதிரி இங்கே ஒரு ஏவோட மாஸ் ப்ளஸ் 4 பியோட மாஸ் சேர்த்து நமக்கு என்ன 196 கிராம். ஸோ அதை ஈக்குவேஷன் 1 இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? 2 மைனஸ் 1 போட்டுக்கலாம். இப்போ 2 மைனஸ் 1 போட்டால் நமக்கு ஏஏ கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும்? 2b தட் இஸ் ஈக்குவல் டு 85.13 வரும். ஏன்னா இது ரெண்டும் நமக்கு என்ன ஆயிரும்? இது ரெண்டும் மைனஸ் ஆகும். 85.13. அப்போ b தட் இஸ் ஈக்குவல் டு 42.6 ரவுண்ட் ஆஃப் வேல்யூவாக சொல்கிறேன். பியோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ பியோட வேல்யூ 42.6 என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஏ கண்டுபிடிங்க. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம்? நம்ம a ப்ளஸ் 2 இன்ட்டு 42.6 ரைட் தட் இஸ் ஈக்குவல் டு 110.87 அப்படின்னு போடலாம். போட்டு நம்ம என்ன கிடைக்கும்? ஏவோட ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 25.59 கிராம் வரும். எல்லாமே இங்கே அப்ராக்சிமேட் தான். மேபி நீங்கள் எக்ஸாக்டாக மேத்தமேட்டிக்கலாக போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் வரலாம். ரைட், நான் டிஜிட்ஸ் எடுக்கிறத பொறுத்து தான். ரைட், இது ரெண்டு தான் ஆன்சர். அப்போ மோலார் மாஸ் ஆஃப் ஏ என்னது? ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஏ 25.59 கிராம் அண்ட் மோலார் மாஸ் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 42.6 கிராம். ஸோ இதுதான் நமக்கு என்னது ஆன்சர்.